ராசி அன்பர்களே, ராசிக்குரியவர் தன்னுடைய 6ஆம் வீட்டு அதிபதியோடு 10ல் விளங்குவதும் 10ஆம் வீட்டு அதிபதி தனஸ்தானத்தில் இருப்பதால் போதிய செலவினங்களை சமன் செய்ய வருவாய் வேண்டியுள்ளது. ஆகையால் கடுமையாக உழைக்கும் காலம். தொழிலில் எதிர்பாராத உயர் அதிகாரிகளால் தொல்லை வரும், மனக்குழப்பம் வரும். இன்றைய நாள் குரு பகவான் அவ்விடத்தை பார்ப்பது நன்மையே. இருப்பினும் தன்னுடைய தொழில் ஸ்தானாதிபதியை குரு பார்ப்பதால் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டி வரும். தன் ராசிக்கு 3 கூடியவர் 3க்கு 8ல் இருப்பதால் அம்முயற்சி சில நேரங்களில் தோல்வியும் பெறலாம். மனக்குழப்பம் கொள்ள வேண்டாம். கால சக்கரத்தில் 4ல் இருக்கும் குரு பகவான் தன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ள தன் சுய சேத்திரத்தை சனி பகவானை பார்ப்பதால் எடுத்த காரியம் வெற்றி கிட்டும். சில பல அன்பர்களுக்கு இது பிரம்மத்தி தோஷமாக அமையும். அதை சரி செய்து கொள்ளவோ, தன்னுடைய ராசிக்கு 7 கூடியவர் தன்னுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் இருப்பது சில பல வாக்குவாதங்கள், வாக்குறுதி தந்ததால் அவற்றை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமை, விவாதம் இவையெல்லாம் வந்து போகும். கவனம் தேவை. 9ல் உள்ள புத பகவான் உச்சம் பெறுவதால் தந்தை வழியில் ஆதாயம், தன் தந்தைக்கு யோகம் கிட்டும். மூத்தவர்களால் லாபம் உண்டு. அரசு அதிகாரிகளால் பலன் பெறுவர்.